தேர்தல் பணியெல்லாம் சிறப்பாகவே நடந்தது. எல்லாரும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் தமிழக மக்கள் ஒரு மாற்றத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் சாதனை 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 அப்படின்னு ட்வீட் போடுறாரு. ஆனா மக்கள் வேதனையில தான் இருந்தாங்க. இன்னைக்கு கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரூர் கிட்ட ஒரு மூதாட்டியை நகைக்காக கொலை செய்திருக்கிறார்கள். அதாவது கொலை, கொள்ளை, பெண்களுக்கான பாதுகாப்பு, இவை எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருந்தது. அதனால மக்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும், மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும். தமிழகம் சாதனை, பொருளாதாரத்துல இரட்டை இலக்கை சாதனை என்று சாதனையாக முதலமைச்சர் அது இன்னைக்கு ட்வீட் செய்திருக்கிறார். ஆனா இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு கொண்டு வந்த அடிப்படை வசதிகள், மத்திய அரசு கொண்டு வந்த பல திட்டங்கள், பொருளாதார ரீதியான பல திட்டங்கள், இவை எல்லாமே கூட சேர்ந்துதான் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதனால இன்னைக்கு இந்த ஏர்போர்ட் விரிவாக்கத்துல இருந்து, போர்ட் விரிவாக்கத்துல இருந்து, சாலை விரிவாக்கத்துல இருந்து இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மத்திய அரசு தமிழகத்தின் மீது அடிப்படை வசதிகளையும் முதலீடு செய்திருக்கிறார்கள். அதனால மத்திய அரசின் பங்கு இதுல இருக்கிறது. நீங்க யூபிஏ அரசாங்கம் ஆட்சி செய்யும் பொழுது எவ்வளவு இலக்கை கொண்டு வந்தீங்க, நீங்களும் இங்கதான் ஆட்சியில் இருந்தீங்க என்பதை முதலமைச்சர் முதலில் சிந்திக்க வேண்டும் என்பது எனது கருத்து. மற்ற மாநிலங்களோட சண்டப்பூர்ல தெற்காசியாவிலேயே முதன்மையான மாநிலமா தமிழ்நாட்டை உருவாக்கணும்ன்ற மாதிரி என்ன நிலவு கூட செவ்வாய் கிரகம் கூட தான் நம்ம போட்டி போடணும். அதாவது நீங்க இப்படியே பேசி கொண்டிருக்கிறத பார்த்து கடன் வாங்கினதை பற்றி ஏன் பேசல? இன்னைக்கு ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு வருடத்திற்கு ஏறக்குறைய 1.5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு அப்புறம் பொருளாதார வளர்ச்சி பத்தி பேசினா தெற்காசியால நான் போட்டி போடுறேன்னு சொன்னா எப்படி? அதனால உலக தரத்துல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உலக அரங்கில நட்பை ஏற்படுத்தி அவர் உலக அரங்கில வளர்ச்சியை அவர் பதிவு செய்து வருகிறார். நீங்க சும்மா வார்த்தைகளை தெற்காசியா கூட தான் என்ன நான் போட்டி அப்படின்னு சொன்னா, மற்ற மாநிலங்களும் ஏறக்குறைய வளர்ந்துதான் வருகிறது. நீங்க மற்ற மாநிலங்களை புறந்தள்ளி விட்டு தெற்காசியாவுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்றதே ஒரு பொய்யான தோற்றம் என்பதுதான் எனது கருத்து. நீங்க அதிகமா கடன் வாங்கியிருக்கீங்க, அதிகமா செலவழித்திருக்கிறீர்கள். இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில விகிதாச்சாரத்துல ஒரு வருடத்திற்கு இவ்வளவு அதிகமான கடன் தமிழக அரசு வாங்கினதே கிடையாது. அதனால அந்த கடனை வாங்கிவிட்டு எப்படி பொருளாதார நிர்வாகம் என்று சொல்வார்கள்? அது மாதிரி டாஸ்மாக குறைக்கிறேன், நாங்க 40,000 கோடி டாஸ்மாக்ல வருமானத்தை வைத்துக் கொண்டு மட்டுமே இவர்கள் பொருளாதார மேம்பாடு எப்படி பேசுகிறார்கள்? அந்நிய முதலீடுன்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அந்நிய முதலீடுகளை வெள்ளை அறிக்கை அவங்க கொடுக்கவே இல்லை. எத்தனை அந்நிய முதலீடு கொண்டு வந்தோம், எத்தனைக்கு MOU சைன் பண்ணோம், எவ்வளவு முதலீடு வந்தது, எவ்வளவு லாபம் வந்தது, எதை பத்தியும் ஒரு கருத்தும் இல்லை. அதனால சும்மா அதெல்லாம் பொய் அறிக்கை என்பதுதான் எனது கருத்து. தமிழக வெற்றி கழகத்தில் விஜய்க்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா குழந்தைகளை வாக்கு சேகரிப்புக்காக பயன்படுத்தக்கூடிய இல்ல, இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஆள சிந்திக்கக்கூடிய ஒன்று. விஜய் வந்து ஒரு நல்ல நடிகரா இருக்கலாம், ஆனா அவரு குழந்தைகளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அம்மா அப்பாட்ட அடம் பிடிங்க அப்படின்லாம் சொல்றது சாதாரணமாவே குழந்தைகளை வந்து பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்த கூடாது என்பது நிதி ஒரு ரூலாவே இருக்கும் பொழுது, விதியாகவே இருக்கும் பொழுது, குழந்தைகளை அவங்க மனதில வந்து ஒரு தவறான கருத்தை விதைப்பதை போல அவங்க எல்லாம் படிக்கணும், அந்த படிச்சுட்டு அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தி அவங்க சிந்திக்கணும். அப்படி இருக்கிற காலத்துல நம்ம கல்லூரியை தாண்டி அவங்க வந்து ஓட்டை பற்றியோ மற்றதை பற்றியோ சிந்தித்தா பரவாயில்ல. அதனாலதான் வாக்களிக்கிறதுக்கு என்று ஒரு வயது இருக்கிறது, அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு என்று ஒரு வயது இருக்கிறது. இந்த வயதுல குழந்தைகளை இப்படி பழக்கணும்னா அவங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதை தம்பி விஜய் கொஞ்சம் உணரணும் என்பது, இது எல்லாமே ரொம்ப சுயநல அரசியலை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறதோ என்று பயமாக இருக்கிறது என்பது எனது கருத்து. முன்கூட்டியே எந்த மதம் சார்ந்தும் பேசல. திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு, இஸ்லாமியர்களையும் ஒரு பக்கம் இதா பேசிட்டு இருக்கிறப்ப மற்ற கட்சிகள் அப்படி இருக்கிறப்ப, அதாவது தேர்தலுக்கு முன்னால எந்த அடையாளத்தையும் நான் காண்பிக்க மாட்டேன், யாருக்கும் எந்த ஆதரவும் செய்ய மாட்டேன். திருப்பரங்குன்றத்துல இந்து மன உணர்வு புண்படுத்த போது சில வார்த்தைகளை அவர் சொல்லி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து சில அடையாளங்களை அவர்கள் வந்து தேர்தலுக்கு அப்புறம் நாம இப்போ இறைவனை எல்லாரும் கும்பிடுறது ஆரோக்கியமான ஒன்றுதான். ஆன்மீக பயணத்தை நான் என்னைக்குமே குற்றம் சொல்ல மாட்டேன்.
அட்லீஸ்ட் அவர் வந்து நான் வந்து வெளிப்படையா சாமி கும்பிடுறாரு. அண்ணன் ஸ்டாலின் மாதிரி கொடைக்கானல் போறேன்னு சொல்லிட்டு அவரு சாமி கும்பிடாம மற்றவங்களை சாமி கும்பிட வச்சு அதோட பலனை அவர் அனுபவிக்கலாம் நினைக்காம நேரடியாவது சாமி கும்பிடுறாரு. அந்த வகையில நான் பாராட்டி தான் ஆக வேண்டும். இல்ல அதுதான் இது வந்து அரசியல். அதுக்கு முன்னால அவங்க சில அடையாளங்களை காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்ச அப்புறம் அந்த வாக்குகள் கிடைச்ச அப்புறம் வேற அடையாளங்களை காண்பிக்கிறாங்க. இதுவெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் இட்டு செல்லுமான்னு. இன்னொன்னு, வேற கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு கோயிலுக்கு போனா உடனே அவங்க வந்து மதவாதிகள் அப்படின்னு ஒரு அடையாளம் குற்றப்படுகிறார்கள். மற்றவர்கள் போகும்போது நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக தேடல் ஆரோக்கியமான ஒன்றுதான் நான் எடுத்துட்டேன். அதாவது ஸ்பாயிலரா இருப்பாரு, சில இடத்துல வந்து ஃபெசிலிட்டேட்டரா இருப்பாரு, சில இடத்துல வந்து ஃபால்ட்டி பிளேயரா இருப்பாரு, அதெல்லாம் கரெக்ட். பட் 200 தாண்டி விசில் போகும் அப்படின்றதெல்லாம் இது ஓவரான சத்தம். இது விசிலான சாதாரண சத்தம் இல்ல, இது அபரிதமான சத்தம். அந்த சத்தம் வந்து விசில் சத்தம் இல்ல, இவரு சொல்றது பார்த்தா பாம் சத்தம் மாதிரி சொல்றாரு. 200 அது 200 விசில், விசிலுக்குன்னு ஒரு சத்தம் இருக்கு, அந்த தாண்டி அவ்வளவு பெரிய சத்தத்தை எல்லாம் போட முடியாது. இது வெடி சத்தம் மாதிரி சொல்றாரு, வெடிக்குன்னு ஒரு சத்தம் இருக்கு. அதனால விசில் சத்தம் 200 எல்லாம் தாண்டதுன்றது ஒரு மிக பிரம்மாண்டமான கனவு. அது அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள் ஒரு கோட்டை கட்டுவதுன்றது ஒரு எப்படிப்பட்ட கனவுன்றது எல்லாருக்கும் புரியும். கனவு காணுவதற்கு அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கிறது. அதனால நல்ல கனவு காணட்டும். மிஞ்சி மிஞ்சி போனா 4ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன கனவு காணுவாங்களோ 4ஆம் தேதி வரைக்கும் கனவு காணுவாங்க, அவ்வளவுதானே. அதனால கனவு காணட்டுமே. அண்ணன் திருமாவளவன் வந்து ரொம்ப குழம்பி போய் இருக்கிறார். ஒரு நேரம் ஒன்னு பேசுறாரு. இப்ப விஜய்க்கு வேண்டி அவங்க சில பேர் வந்து அவர் இந்த ஓட்டை பிரிக்கிறாரு அந்த ஓட்டை பிரிக்கிறாருன்னு. முதல்ல அவரோட ஓட்டை அவர் பிரிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீக தேடலுக்கு போட்டோம். அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்த அப்புறம் அதான் தினம் போட்டோம். அதுக்கப்புறம் முடிச்ச அப்புறம் ஷூட்டிங் இடம் தேட போவாரான்றது ஒரு சந்தேகமா இருக்கு எனக்கு. தேங்க்யூ.